பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நேரத்தில் வசனம் எவ்வளவு அருமையா சொல்கிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது ஜெபம் பண்ணும்படி சகோதரர் இமானுவேல் பெருவர் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவாக எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவன் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி பிதாவே. எங்கள் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனை தந்து எங்களுக்கு தேவன் வீடு வாசல் தந்து நல்ல உடைகளை தந்து எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீர். உமக்கு நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் பிதாவே? நன்மையும் அன்பையும் கிருபையும் எனக்கும் எங்களுக்கு மாற்றமல்ல, இந்த சர்வலோகத்துக்கும் தேவன் தந்து கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே எங்களை நீர் பயபக்தியோடு உண்மையோடு உத்தமத்தோடு எங்களை நீர் நடத்தி வர கிருபைக்காய் நன்றி. நாங்கள் வாரத்தின் முதல் நாள் கிறிஸ்துவ அல்லாதபடி எங்கள் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பிக்கும்படியாய், தேவனை பறைசாற்றும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளர்களை தேற்றும்படியாய் எங்களை உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வந்து உடைய சமூகத்திலே உடைய பண்ணைகளே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். சங்கீதம் 109:37 படி கர்த்தரை என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழ்வேன். உம்மை புகழும்படியாய் போற்றும்படியாய் உதவி செய்யும். பாடலை தேவன் அங்கீகரித்து வழிநடத்தும் பிதாவே. அதே போல தகப்பனே, தேவ செய்தியும் தேவன் வழிநடத்தும். காணிக்கையும் கிறிஸ்துவின் சரீரத்தையும் பந்தியையும் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ள முடிய வேண்டுகிறோம். ஜபத்திலும் கூட நாங்கள் உண்மையை உத்தமத்திலே ஜெபிக்க முடியாய், தேவனை மகிமைப்படுத்த முடியாய் உதவி செய்யும். மார்க்கு 11:24 சொன்னபடி, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது நாங்கள் உண்டாகும் பரலோகத்தின் பிதாவே உடைய குமாரனாய் கிறிஸ்து மூலமாய் வழிநடத்தும். ஒழுங்கு கிருபமாய் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை முன்னிட்டு நாங்கள் வாழும்படியாய், பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் எனக்கு எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். 2 Corinthians 3:15 சொன்னபடி, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொன்ன தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறேன், பலப்படுத்துகிறேன், ஸ்திரப்படுத்திருக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து வழியாய் எங்களை தாழ்வோடு ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஜபித்த சகோதரருக்காக கிறிஸ்துவின் சபையின் மூலமா நன்றி செலுத்துகிறோம். நிலையத்தில் தேவர் பாடலை பாட நமது ஜோசப் படி கேட்டுக்கொள்கிறோம். பாடல் நம்பர் 35வது பாடல். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும்,
தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமில்லை, கலக்கமில்லை, பயமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நம, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும் பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே. 36வது பாடல், எந்த நாவில் புது பாடலை பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். பாவையில் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில், தேவன் அவர் வார்த்தையால் என்னை தேற்றினார். பாவையில் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில், தேவன் அவர் வார்த்தையால் என்னை தேற்றினார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். சிறில் விஜயன்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சிறில் விஜயன்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்ற யாவும் மாற்றினார், நீந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்ற யாவும் மாற்றினார், நீந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். இவ்வுலக பாட
பாடும் என்னை செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடும் என்னை செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் பொது பாட்டு எந்த தேவன் தருகிறார். பாடலை பாடின சகோதரருக்காக கிறிஸ்துவின் சபையின் மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் வேதத்தை வாசிக்க ஜான் பால் பிரதர் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಇಂದು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಇವತ್ತು ಆರಿಸಿಕೊಂಡ ವಾಕ್ಯವು 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ 17ರಿಂದ 18ವರೆಗೂ ಓದೋಣ. ಹೆಚ್ಚಳ ಪಡುವವನು ಕರ್ತನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಲಿ, ತನ್ನನ್ನು ತಾನೇ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವವನು ಯೋಗ್ಯನಲ್ಲ, ಕರ್ತನು ಯಾರನ್ನು ಹೊಗಳುತ್ತಾನೋ ಅವನೇ ಯೋಗ್ಯನು. ಆಮೆನ್. வேதவசனத்தை தியானித்தோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17-18 2 வசனத்தை தியானிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17-18. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருக்குரிய மேன்மை பாராட்ட கடவான். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனோ உத்தமன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் தகப்பனே. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் அப்பா நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்பா இதோ சிறு சபையாக உமக்கு முன்பாக உத்தமனோ நீதிமானோ சன்மார்க்கனோ உமக்கு பயந்தவனுமா இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டா அவருக்கு என்ன லாபம்? தகப்பனே, உலகத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில் நாங்கள் எங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளும்படி உமது சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கும்படி நீர் எங்களை பலப்படுத்தின தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, தேவனுடைய செய்தியை கொண்டு வர தாசரை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே, அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், அதை நாங்கள் கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாதபடி எங்கள் இருதயம் என்னும் படகில நாங்கள் எழுதி அதை தினந்தோறும் நாங்கள் வாசித்து அதில் வளரும்படியும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ தகப்பனே, செய்தியை கொண்டு வர தாசரை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மென்மேலும் அவர் உலகம் எங்கும் இந்த சுவிசேஷத்தை போதிக்கும்படி தகப்பனே அவர் எல்லாவற்றிலும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் வேத வசனத்துல பக்குவப்படவும் தேவனுடைய வார்த்தை என்னதென்று ஆராய்ந்து பார்க்கவும் எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. இதெல்லாம் எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜபித்த சகோதரருக்காக கிறிஸ்துவின் சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் தேவ செய்தி கொடுக்க அருமையான பிரதர் குமார் பிரதர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் கேக்குதுங்களா எல்லாரும்? கிறிஸ்துக்குள் பிரியமா இருக்கிற சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற நாட்கள் முழுவதும் நாம் எல்லோரையும் கண்ணினிமை போல் பாதுகாத்தார், வழிநடத்தினார். இந்த வாரத்தில் முதல் நாள் தோறும் நாம் எல்லோரையும்
ஒன்று கூடபடி செய்த தயவுக்காக தேவனிடத்தில் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கான தெரிந்து கொள்ளப்படமான வேத வாசிப்பிலிருந்து வாசித்து கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரர்களே, மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறது என்னவென்றால், நாம் இருதயத்தையும் எண்ணத்தையும் ஒரு நிலைப்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் சற்று நேரம் நம்மளுடைய சொந்த காரியங்களும் சொந்த யோசனைகளும் தள்ளி வைப்போமாக தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டுவானால் நம்மிடத்தில் என்ன இருக்கும்? சமாதானம் வெளிப்படும் இல்லைங்களா? அது நிச்சயமாய் நாம் ஒவ்வொரு இருதயத்திலும் எண்ணத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படி மீண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனோ உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனோ உத்தமன் என்று வேதத்திலிருந்து வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தேவன் இப்பேற்பட்ட வார்த்தையை கொரிந்தியர் பட்டணத்திலுள்ள மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்றார். அப்ப கர்த்தரால் புகழப்படணும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்கு? நான் என்று சொல்லுகிற அகங்காரம் இருக்கிறது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னவா இருக்கிறதுனா அவங்களை என்ன பண்ணணும்? புகழணும் இல்லைங்களா? மனுஷனோட புகழ்ச்சி எதிர்பார்க்கறாங்க, ரொம்ப விரும்புறாங்க. ஏங்க அது அவ்வளவு வேணாம், என்னையே எடுத்துக்கங்க. என்ன சொல்றேன்னா, நான் தான் நல்லா போதிக்கிறேன், எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஞானம் கொடுத்துறேன், நான் தான் உத்தமம் போல போதிக்கிறேன், அப்படியெல்லாம் புகழ்ச்சி பேசிட்டேன். அவர் சொல்றார், அவன் உத்தமன் அல்ல, அவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்பட வேண்டும். அப்ப எப்படி கர்த்தரால் புகழ்ச்சி வரும்? நமக்கு எப்படி வரும்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, தன்னை தான் புகழ்ந்துக்கிறவன் உத்தமன் அல்ல என்றார். இப்ப நமக்குள்ள எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் பாருங்க, நான் நல்லது செஞ்சா 4 பேர் கூப்பிட்டு என்ன புகழ்ச்சியா தானே பேசப்படும். இப்ப நான் நல்லா வசனம் போச்சா சகோதரர்கள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, இவர் தேவன் எப்படி வந்து இவருக்கு டைரக்டா போதிப்பாரு? பாருங்க, வசனத்தை கவனிங்க. உதாரணத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. வசனத்தை தாவீதின் வம்சமாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையாய் இருந்து தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னிகை பெயர் மரியாள். யாருங்க இந்த மரியாள்? சொல்றாங்க, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை ஸ்திரீ. இப்ப யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை ஸ்திரீ. இது எப்படி வம்சத்தை சொல்றாங்கன்னா, தாவீதின் வம்சத்தினுக்குரிய காரியங்களை குறித்து இங்க பேசிட்டு வராரு. அவர் எப்படி அந்த மரியாள் என்று புகழப்படுகிறார் என்று தொடர்ந்து வாசிங்க. 28 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாருங்க, இது எப்பேற்பட்ட வாழ்த்துதல். அப்போ அந்த சகோதரி தேவனுக்குள்ள எப்படி நடந்திருப்பார்? மரியாள் எப்பேற்பட்டவளா நடந்திருப்பார்? தேவன் அவர் இருதயத்தை பார்த்து
தேவ தூதனை அனுப்பி மரியாதை வாழ்த்துறாருங்க. வாழ்த்துறார். எப்படிப்பட்ட வாழ்த்துதல் பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்த்துதல்ங்க. தேவனால் மகிமைப்படுத்தணும், அதுதான் புகழ்ச்சி. கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. யார் இந்த வாழ்த்துதல் கொடுக்கிறார்? தேவன் கொடுக்கிறார். தேவ தூதர் மூலியமாக மரியாளுக்கு இப்படி சொல்றார். இப்பேற்பட்ட வாழ்த்துதல் பேர் என்னங்க? தொடர்ந்து வாசிங்க அந்த இன்னொரு வசனத்தை. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். பாருங்க, இந்த வாழ்த்துதல் எப்படி பெற்றது என்று கேட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எப்படி புள்ள இருக்குது பாருங்க. தேவ தூதனே வந்து முன்னாடி நின்று சொல்றாரு, கிருபை பெற்றவளே, மரியாதை பார்த்து சொல்றாரு. அப்போ இப்பேற்பட்ட வாழ்த்துதல் பெண்களுக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப அந்த மரியாதை தேவனுக்கு எவ்வளவு உத்தமமாய் நடந்திருப்பார். தேவனால் புகழ்ந்திருக்கப்பட்டது. அப்ப இந்த புகழ்ச்சி முக்கியமா இல்லையா? தேவனால் புகழ்வது ரொம்ப என்னன்றாரு? புகழப்பட்டார். தன்னை தானே புகழ்ந்து கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன் அல்ல. உத்தமன் அல்ல. தொடர்ந்து 30 வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் சொல்றார். தேவதூதன் சொல்றார் மறுபடியும், நீ மரியாதை பயப்படாத. நீ என்ன சொல்றாரு? நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இது எப்பேற்பட்ட வாழ்த்துதல் சொல்லி மரியாதை கலங்குறாங்க. சந்தோஷம், உள்ளுக்குள்ள சந்தோஷம். அப்போ அந்த மரியாதை வாழ்த்துதல் எப்படி இருக்கு? தேவனால் என்ன பண்றாரு? புகழப்படுறார். நான் போறேன் இல்லைங்களா சபைக்கு. அப்போ ஒரு மனுஷன் எங்க போதிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? அப்படி கலங்கி உட்கார்ந்தேன். அப்போ இது என்ன மாதிரி இடம்னு சொல்றீங்க? நீங்க என்னவா நினைக்கிறீங்க? இந்த இடத்த பரிசுத்தமான இடம் நினைக்கிறோமா இல்லையா? சபையில பரிசுத்தமானது சபையில இருக்கிறது. பரிசுத்தமானவர் நாம எங்க 2-3 பேர் கூடி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோமோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அங்க உட்காரணும் என்ன பண்ணிருக்கான்? வாக்கியமா இருக்கிறான். பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பரிசுத்தவரோட இருக்கிறாரு. இங்க போதிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? பயபக்தியோட போதிக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரை புகழ்ந்து பேசுறாரு. இந்த சபையில போனவர் எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் கூட என்ன பண்ணல, சபையை தவறுனது இல்லை. சபையை என்ன பண்ணல, நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் என்ன பண்ண, ஜனங்க புகழணும். நான் என்ன பண்ணல, அப்படி செஞ்சதில்ல. நான் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண, அநீதியா செய்யல. நான் நீதிமான் என்று அவர் என்ன பண்றார்? தன்னை தானே சாட்சி கொடுக்கிறார். நான் உட்கார்ந்து கூட அவருக்கு தெரியல. முன்னாடி யார் உட்கார்ந்துக்கிறாங்கன்னு கூட அவருக்கு தெரியல. பாருங்க, அப்ப நான் யோகியன்னு சொல்லலைங்க. நம்ம சபையில இருந்தது அவருடைய நடக்கையை நான் கவனிச்சிருக்கிறேன் இல்லையா? மனுஷன் புகழ்ட்டு அவருடைய பேசுறாரு. தேவன் மேல பயம் இல்லை. மனுஷன் என்ன பண்ணோம்? அவரை பார்த்து இவ்வளவு உத்தமரா, இவ்வளவு பிரமிக்கத்தக்கரா, நம்மளும் அவர் என்ன பண்ணோம்? அந்த புகழ்ச்சி எதிர்பார்க்கிறார். ஆனா இங்கே சொல்றாரு, என்ன சொல்றாரு? தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படும் உத்தமன். அப்போ தன்னை தான் புகழுகிறவன் தன் ஜனங்களுக்காக வாழ்றான். அப்ப தேவனுடைய புகழ்ச்சிங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப தேவன் மரியாதைக்கு எப்பேற்பட்ட வாழ்த்துதல் சொன்னார்? கிருபை பெற்றவளே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் வாழ்க. தேவன் வாழ்த்துதல் சொல்றாங்க. பரலோகத்துக்கு தேவன் வாழ்த்துதல் சொல்றாங்க. அப்ப நடக்கையும் அந்த ஒழுங்கினத்தையும் கவனிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன், ஒவ்வொரு சகோதரிகளும் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு பார்த்தேன். இந்த வாழ்த்துதல் உங்களுக்கு வந்து சேருமா? கிடையாது. சகோதரனுக்கும், சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, சகோதரர்களுக்கும் தெரியும். தேவன் சொல்றார்,
இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா, இந்த சபையை யாரு என்ன சொல்றது பொறுப்பெடுக்கிறோம் அவங்களுக்கு தான் என்ன பண்ணலாம் இந்த காரியங்கள்லாம். ஆனா பவுல் சொல்றாரு ஒவ்வொருத்தர் மேல விழுந்த கடமைன்னு சொல்றாரு. என் மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஞானஸ்தானம் பெற்ற சகோதர சகோதரி மேல விழுந்த கடமை. போதிக்கிறது மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடையாதுங்க, சபையில செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க காலையில வந்து இந்த டேபிளை தொழிக்கிறதும் ஆசீர்வாதமா தான் இருக்கும், இது இங்க இந்த ஸ்கிரீனை மாத்தத்தும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய காரியத்தை செய்யறாங்க. சிந்தித்து பாருங்க சகோதர சகோதரி, நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்போ தேவனால் புகழப்படும் ஒரு நாள் வரும், கண்டிப்பா வரும். அது எப்படி இருக்கும், பிரமிக்கத்தக்கதா இருக்கும், மகிழ்ச்சிகரமாய் இருக்கும். இது அறியாத ஒரு வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை நீங்க ஒவ்வொரு என்ன சொல்றாங்க, இந்த திருவிழா நடக்கும் பார்த்திருக்கீங்களா, மரியாதை. அப்ப ஒவ்வொரு அந்த வார்த்தை ஒவ்வொரு நிமிஷமும் ஒலிக்கும். மரியாதை கிருபை பெற்றவள், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று போற்றப்படும். இந்த வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் கிடைச்ச புகழ்ச்சிங்க அது. அப்போ ஒவ்வொரு மனுஷன் தேவனால் புகழப்படணும், அப்படி ஒரு நடக்கை காட்டணும், அவனோட நடக்கை அப்படி இருக்கணும். பாருங்க தொடர்ந்து நீதிமொழிகள் 31 நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 30வது வசனத்தை வாசிங்க. எப்படி பேசுறாரு பாருங்க பெண்களை குறித்து. அங்க புகழ்ந்தால இங்க சொல்றாரு பாருங்க, சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் 30 கரெக்ட். சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். பாருங்க எப்படி சொல்றாரு. 31:30 சொல்றாரு, அழகா சொல்றாரு, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். இப்போ மரியாதை பயந்தாரா இல்லையா? தேவனுக்கு பயந்து நடந்த தோட்டத்தாங்க அவ்வளவு பெரிய புகழ்ச்சி. இப்ப என்ன பண்றாங்க தெரியுங்களா, இப்ப ஸ்திரீங்க அவங்கள புகழ்னு அந்த போன் எடுத்துக்கின்னு ரீல்ஸ் போடுறது. ஏன்னா எல்லாரும் புகழ்ச்சி, இந்த லைக்ஸ் வரணும், அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு புகழ்ச்சி நினைச்சுக்கிறாங்க. அவங்க சௌந்தரியத்தை எங்க காட்டுறாங்க, மொபைல்ல கேட்டு 4 பேர் ரசிக்கிற மாதிரி போடுறாங்க. இது அவங்களுக்கு சந்தோஷமா. இங்க என்ன சொல்றாரு, அழகும் சௌந்தரியமும் வீணுன்னு சொல்றாரு. வீணா நீங்க என்ன பண்றீங்க, உங்களை அழிச்சுக்கிறீங்க, உங்களை கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். தேவனுக்கு பயப்படுற பயம் தான் என்ன சொல்றாரு, உங்களை புகழ பண்ணுங்க. ஏன்னா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவா, அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வா? ஏன்னா அந்த ஸ்திரீ தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தையே ஒழுங்குபடுத்தும். அப்பேற்பட்ட ஸ்திரீக்கு என்ன கிடைக்கும், புகழ்ச்சி கிடைக்கும். இப்ப ஸ்திரீங்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன், நானே பார்த்திருக்கேன் நேர்லயே, இந்த மாதிரி புகழ்ச்சி தான் விரும்புறாங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்குனாக்கா, அந்த வாரத்தில் முதல் நாள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்களா, அப்ப என்ன பண்ற, நான் கூட தேவனுக்கு பயப்படுற நடிப்பும் அவர்களுக்குள்ள அந்த ஒத்த வேஷமும் வெளிப்படுகிறது. ஏதாவது ஒரு வசனத்தை கேட்டு பாருங்க, போன வாரம் என்ன எடுத்தாங்கன்னு அந்த கான்செப்டை கேட்டு பாருங்க. போன வாரம் எடுத்த கான்செப்ட் தெரியாது, போன வாரம் நான் என்ன போட்டேன் யூடியூப்லன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்ப தேவன் மேல இருக்கிற பயம் என்னவா தெரியுது அவங்களுக்கு. அப்ப எப்படி தேவனால் புகழப்படுவான். தொடர்ந்து வாசிங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஏன்னா எல்லா மனுஷனும் தேவன் தான் புகழப்படணும், தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்லன்னு சொல்றாரு. ஆதியாகமம்
12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சொல்றாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். யார் இந்த வாழ்த்துதல் சொல்றாரு? தேவன் சொல்றாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு. அப்ப எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா பாருங்க. தொடர்ந்து கடைசி லைனை வாசிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்பேற்பட்ட வாழ்த்துதல், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! தேவன் உன்னை புகழ்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சாபமா பண்றவங்க அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களுக்கு சாபத்தை வர வைப்பேன், சபிப்பேன். எப்படி சொல்றாங்க? இப்பேற்பட்ட வாழ்த்துதல் பெற்றுலாம். இப்போ நம்ம யாருடைய வம்சம்? ஆபிரகாமுடைய வம்சம் வரலாறு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவ நிலையில் இருக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்லையா? அப்ப அந்த வாழ்த்துதல் நமக்கும் வரலையா? நம்ம தகப்பனுக்கு கிடைச்சா நமக்கு கிடைச்சா தானே? அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள் எப்படி நடக்கணும்? ஆபிரகாமை போல நாம என்ன பண்ணலாம்? தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கலாம், இல்லைங்களா? சொல்ற பாருங்க, வாழ்த்துதல் எப்படி இருக்கு அவருக்கு? மனுஷனால புகழப்பட்டிருக்காரா? தேவனால் தேவனே பேசுறாங்க. உன்னை ஆசீர்வதிப்பதை நானும் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உனக்குள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பேற்பட்ட வாழ்த்துதலை பெற்றிருக்கிறார். தேவனால் புகழப்பட்டிருக்கிறார். இதுதாங்க ஆசீர்வாதம். இதுதான் தேவனால் புகழப்படுகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உத்தமனா நடந்தா தேவன் நம்மளை புகழ்வார். மனுஷன் மெச்சிக்கிற மாதிரி மனுஷனுக்கு என்ன சொல்லுது? மனுஷன் நம்மளை புகழணும், அவன் என்ன சொல்லணும்? என்ன பார்த்து சொல்லணும், குமார் பிரதர்ப்பா, ராஜன் பிரதர்ப்பா, அப்படி பேசணுமா? அந்த புகழ்ச்சி வேணுமா உங்களுக்கு? நீதிமொழிகளை சொல்றா தெரியுங்களா? உங்ககிட்ட என்ன சொல்றான்? உங்களை புகழ்ந்தா உங்க காலுக்கு என்ன பண்றான்? வலை விரிக்கிறான், புளி வெட்டுகிறான். உங்களை புகழ்ந்தால் உங்க கால்களுக்கு வலை விரிக்கிறான். முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்கள் வலை வீசுகிறான். எப்படி சொல்றாரு? இப்போ அந்த புகழ்ச்சி வேணுமா நமக்கு? தேவன் நம்மளை புகழ்ந்தீங்க, தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளுகிறவன் உத்தமன் அல்லன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கணும். நீங்க என்ன எப்பனாவது கவனிச்சு பாருங்க, என்ன கிட்ட வந்து சந்தோஷமா பேசுங்கன்னு தான் நான் கண்டுபிடிப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பேன். உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல சொல்லுங்க. ஏன்னா நம்மள ஒருத்தர் புகழ்றான்னா அவனுக்கு என்ன இருக்கும்? தேவைப்படுது. சும்மா வந்து நம்மள சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன? ஆதாயத்துக்காக. தேவனுடைய வசனம் நல்லா இருக்குது, இன்னும் அதிகமா போதீங்கன்னா என்ன பண்ணுவேன்? சரிங்க, தேவன் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டு நான் தேவன் என்று கேட்பேன். அவங்க அப்படி பேச மாட்டாங்க, தந்திரமா பேசுவாங்க. நல்லா சரியில்லை, நீங்க தான் நல்லா அப்படின்னு என்ன, என் சகோதரனுக்கு எனக்கு என்ன இடைவிரல் வர வைக்கிறது, இடரல் உண்டாக்குறது அப்படின்னு என்ன சொல்றது? இடரல் உண்டாக்குறது. இப்படிதாங்க சபை என்ன ஆகும்? போயிடும், மந்தை கலைஞ்சிடும். அந்த புகழ்ச்சி வேணுமா? தேவனோட புகழ்ச்சி தேவைங்க. தேவன் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து இருக்கிறார்? எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! அவனுக்குள்ளதான் உலகமே ஆசீர்வதிக்கும். பூமி வம்சங்கள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எப்படி இருக்கு பாருங்க. இது தேவனே ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம். டைரக்டா புகழ்றாரு.
மனுஷனோட புகழ்ச்சி தேவையில்லைங்க. தேவனோட புகழ்ச்சி, தேவனோட ஆசீர்வாதம் நிரந்தரமானதுங்க. பாருங்க, இங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப எவ்வளவு 2000 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கோம், இன்னும் அழியல. உத்தம புகழ்ச்சி, உண்மையான புகழ்ச்சி. ஏதாவது ஒரு வார்த்தை மாற்றப்படுமா? எந்த முறையில பேசினாலும் வாழ்த்துதலாவே இருக்கும். அப்ப தேவனால் புகழப்படுகிற மனுஷன் எப்படி இருக்கு? உத்தமனா இருப்பான். இப்ப நான் என்ன நல்லவன் சொல்றதுக்கு நான் கொடுத்தாலே போதுங்க, 100 ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன நல்லவன் சொல்லிடுவாங்க. நீங்க இல்ல, சில சகோதரர்களை சொல்ற, தயவு செஞ்சு கோபப்படுத்திக்காதீங்க. சில சகோதரியே சொல்றேன், கிறிஸ்தவர்கள் 100% அப்படி இல்ல நான் நம்புறேங்க. கிறிஸ்தவர்கள் 100% அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன்னா எல்லோரும் தேவனை நிறைய அறிந்திருக்கிறார்கள், என்னை விட அதிகமாய் தேவனை நேசிக்கிறார்கள், நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். நான் உத்தமன் அல்ல, நான் உத்தமன் என்று என்னைக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் உத்தமன் சொன்னா தேவன் பொய்யனாகிறார். தேவன் ஒருவரே உத்தமனா இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஆசீர்வாதமும் நன்மையான வார்த்தையும் நம்மளை என்ன பண்ணுது? புகழ் செய்கிறது. அது அவர்கிட்ட இருந்து தான் வரணும், இல்லைங்களா? அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய மனுஷர் என்ன பண்ணிருக்கிறாரு? புகழ்ந்து இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்லி அவர் என்ன பண்ணிருக்கிறார்? மேன்மை பாராட்டி இருக்கிறார். அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னார். இங்க தொடர்ந்து யோபு எழுதின புஸ்தகத்துக்கு வாங்க. யோபு 1ஆம் அதிகாரம் யோபு சரித்திர புஸ்தகத்துக்கு 8-9 வாசிக்கிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். போதுங்க. என்ன சொல்லி வாழ்த்துறார்? சாத்தான்கிட்ட என்ன சொல்றாரு? சாத்தான்கிட்ட தேவன் என்ன சொல்றார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருக்கிற இவன் மேல் கவனம் வைத்தாயா? பூமியில இவனுக்கு ஒருத்தனும் இல்ல. எப்படி கொடுக்கிற? உத்தமனும் சன்மார்க்கனும் சொல்றார், தேவனுக்கு பயந்தவனாயிருக்கிறார். இது தேவனோட வார்த்தைங்க. யோபுக்கு தேவன் வாழ்த்துறார். பிசாசுகிட்ட சொல்றார், இவன் மேல் கவனம் வைத்தாயா நீ? அப்ப எப்பேற்பட்ட வாழ்த்துதல்! உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும். கவனிங்க சகோதர சகோதரே, எப்படியாக தேவனுடைய வாழ்த்துதலை நம்ம பெறணும். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு பயந்து ஒரு கற்பனைகளை நம்ம கை கொண்டு நடந்தாலே தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுவோம்? உங்களை தேடி வரும். உங்களுக்கான என்ன சொல்றது, இப்போ ஆபிரகாமுக்கும் மரியாதைக்கும் யோபுக்கும் கிடைச்சது போல நாம தேவனுடைய பார்வையில ஒரு சின்ன கடுகு போல நல்லவன் என்று பெயர் எடுத்தா போதுங்க. இல்ல அந்த நல்லவன் என்ற பெயர் கூட வேணாம், அவர் சமூகத்துல நம்ம எல்லோரும் இருக்கிறோம் என்றாலே அது போதும். அந்த ஆசீர்வாதமே போதும், அவரே பெரிய பேரே போதும். ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க? தன்னைத்தான் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. தேவனுக்காக தன்னையே அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளை அர்ப்பணிச்சுன்னு இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யல. பவுல் யோபு கடைசி வரைக்கும் அவர் வாயில என்ன பண்ண? தேவனை தூஷிக்கவே இல்லை. அப்ப தேவன் ஒரு மனுஷனை உத்தமன் சொன்னா அவன் ஈஸியா சொல்லிடுவாரா? ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு ஈஸியா அந்த பேரை கொடுத்துருவாரா? இது என்ன பண்ண முடியாது. தேவன் ஒரு மனுஷனோட இருதயத்தை ஆராய்ந்து அவன் எப்படிப்பட்டவனை முன்கூட்டி அறிந்தவரா இருப்பார். அப்படிப்பட்டவனுக்கு தான் தேவன் உத்தமன் என்றும் தேவனுக்கு பயந்தவன் என்றும் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட வார்த்தையை வெளிப்படுத்துறார்.
தேவன்கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா ஒரு மனுஷன் போயிட்டு என்ன பண்ண முடியாது. அந்த நம்ம சொல்லுவோம் பாரு, இவருக்கு சகோதரருக்கு முன்னாடி கண் கட்டி விட்டு எல்லாம் செய்யுது, அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு அப்பேற்பட்ட வார்த்தை சொல்லி வாழ்த்துதார்னா அது உண்மையும் சத்தியமும் நீதியுமாய் இருக்கும். அவர் யாரோட போராட போகிறாரு? சாத்தானோட போராடுறவர்கிட்ட சொல்றாரு. பூமியில ஒருத்தனால அவனை போல இல்ல. இது எப்பேற்பட்ட வாழ்த்துதல் யோசித்து பாருங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்களே, இந்த வாழ்த்துதல் எல்லாம் எப்பேற்பட்டது? இப்ப தேவனால் புகழப்படணுமா மனுஷனால புகழப்படணுமா? தேவனால் புகழப்படணுங்க. தன்னைத்தான் புகழ்ந்து உத்தம நல்ல அந்த வார்த்தை எனக்கு சொன்ன முதல்ல இருந்து எனக்கு இதேதான் தோணினது. என்ன நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு சபையை என்ன சொன்னார், அந்த சபையை ரெண்டா பிரிச்சுட்டு போனவரு நான் உத்தமன் என்று மத்தவங்க முன்னாடி சொல்றாரு. அப்ப தேவன் பரிசுத்தமான இடத்துல நிற்கிறார், இங்க நிற்கிறார் அவரு. அப்ப இங்க நிற்கும் போது கூட உங்க இறுதிய குத்தப்படலையா? பயம் இல்லையா உங்களுக்கு? இவர்களை பார்த்துதாங்க சொல்றாரு, இந்த மாதிரி மனுஷர்களை பார்த்துதான் சொல்றாரு. மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர்கள், மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர்கள், அவங்களுக்கு என்ன இல்ல, மனசுன்றது ஒண்ணு கிடையாது, தேவனுக்கு பயப்படுற பயம்ன்றதே கிடையாது. விசுவாச உபதேசம் பயப்படுங்க. தேவன் என்றால் பயப்படணும். நான் செய்த பாவம் நான் என்ன தொடருங்க. அப்ப நம்ம இங்க நின்று பேசுறோம்னா தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளதா ஒவ்வொரு மனுஷனுக்கும் போய் சேருதுன்னா அப்ப நான் எப்படி தேவனுக்கு பயந்து எடுக்கணும்? நான் உத்தமன் சொல்றதுக்கு இங்கேயே நிக்கணும். நான் அங்க போய் நின்று 4 பேருக்கு உதவி செஞ்சாலும் என்ன உத்தமன் சொல்லிட்டு போயிடுவான். தேவன் ஒருவரை தவிர பூமியில் நல்லவன் இல்லை. அவரே உத்தமன் என்று போற்றப்படுவார். அவர் தான் நமக்கு அந்த உத்தமனோ நல்லவனோ நீதிமானோ ஐயோக்கன் என்று அவர் வாயிலிருந்து என்ன பண்ணும்? புகழப்படணும். அது எப்போ வரும்னா கண்டிப்பா அந்த நாள் வரும். அன்னைக்கு அந்த புகழ்ச்சி ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்குங்க. ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் தேவனுக்காக பிரயாசப்படுற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. அந்த நாள் மிக விரைவில் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. அது எப்படி சொல்றாரு? வசனத்து ரீதியா சொல்றேன் பாருங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 யோவான் கடைசி வெளிப்படுத்தும் விஷயத்துக்கு முன்னாடி ஒரே வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தானே இருக்காது. 4ஆம் வசனத்தை கவனி. பிதாவினால் நாம் பெற்ற கற்பலகையின் படி நம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? யோவான் எழுதின பொதுவான சுவிசேஷத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. சில பேர் சத்தியத்துல நடக்கிறத கண்டு நான் என்ன சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களா இல்லையா? அவருடைய சத்தியத்தை கண்டு அதன்படி அவருடைய கற்பனையை கை கொண்டு நடக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கண்டு நான் என்ன பண்றேன், சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. சந்தோஷப்படுறேன், இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க, இருக்கிறாங்க, அதை கண்டு நான் சந்தோஷப்படுறேன். அப்ப புகழ்ச்சி எப்படி வரும்னு நம்ம கேட்கலாம். நமக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க். இல்ல பிரதர், இங்க இப்படித்தானே சொல்றாரு. அப்ப புகழ்ச்சி எப்படி வரும்? தேவன் நம்மளோட புகழ்ச்சி எப்படி சொல்லுவாரு? அதுக்கும் சொல்றாருங்க. பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்க. பக்கத்துலயே இருக்குங்க. 1 பேதுரு பக்கத்துலயே இருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்க. அழிந்து போகிற
பொன்னு அலங்காரத்திலே அக்னியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். என்ன சொல்றாரு? அழிந்து போகிற பொன் எப்படி அக்னியில சோதிக்கப்படும்? இப்போ ஒரு பொண்ணும் வெள்ளியும் என்ன பண்றாங்க, அப்படி எடுத்து டைரக்டா போட்டுக்கிறீங்களா? அது அக்னியில என்ன பண்ண, முதல்ல அதை சுட்டு அதை தங்கம் தனியா விரிச்சு மண்ணு தனியா எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணி நமக்கு நகையா வந்த பொறுத்தான் என்ன பண்ணுவோம், ஜொலிக்கும். அப்போ அது எவ்வளவு நெருப்புல என்ன பண்ணும், வேகுது. அது நெருப்புல அடிபட்டு என்ன பண்ணுது, நமக்கு தங்கமா வந்து நமக்கு ஜொலிக்குது. அப்போ அது சொல்றாரு, அழிந்து போகிற பொண்ணை பார்க்கணும் உங்களுடைய விசுவாசம் என்ன இருக்கணும், விலையேறப்பட்டது. மனம் ஒழிஞ்சு போடாது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அது எப்ப சொல்ற, அந்த புகழ்ச்சி எப்ப கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்க என்னோட பிள்ளைகள் சபையில இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த புகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? இப்ப தேவனோட புகழ்ச்சி கிடைக்குமா இல்லையா? உங்க விசுவாசத்தை பற்றி கொண்டு நாம என்ன செய்யணுமோ, சபையில நாம் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருக்கணும். தேவனுக்கு பிரியமா நடக்க என்னென்ன செய்யணுமோ நான் அதை எல்லாம் செய்யணும். அப்ப நமக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க், இப்ப சகோதரிக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்கும். தேவன் அப்போது என்ன பண்ணினார், பழைய ஏற்பாடு மூலியமாக தேவ தூதர்களுமாய் பேசி வாழ்த்துதல சொன்னார். நிறைய பேருக்கு வந்துட்டே இல்லையா? இப்ப எப்படி தேவன் வந்து நம்மளை நேரடியா வாழ்த்துவார் அப்படின்னு? அப்ப இங்க வெண்ணுப்பேதர்ல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில உங்க விசுவாசத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அவர் மூலியமா புகழ்ச்சியும் கனமும் கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம பற்றிக்கொள்ளணுமா இல்லையா? பற்றிக்கொள்ளுங்க. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். சகோதரி மரியாதை வாழ்த்தினது போல, ஆபரகாமை வாழ்த்தது போல, யோபுக்கு கிடைச்ச புகழ்ச்சியை போல, எல்லோருக்கும் கிடைச்சது போல நாமும் அவர் வாயில புகழப்படுவாங்க. இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள், நான் சொன்னது போல செய்தாங்க. என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வலது பக்கத்துல போய் நில்லுங்க. அதுதான் புகழ்ச்சி. அதுதான் புகழ்ச்சி. அவருடைய இரண்டாம் வருகை வரும்போது இப்பேற்பட்ட புகழ்ச்சி இருக்கணும். அந்த வார்த்தைகள் நிச்சயமா இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நிச்சயமாய் கிடைக்கும். நீங்க மறித்தாலும் உங்களை எழுப்பி சொல்லுவார். வாரத்துல ஒரு நாள் வரும், ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, நம்ம கேட்டுக்கலாம். எல்லாரும் கூட என்ன பண்ணலாம், நாமளும் காணிக்கை போடலாம். இதோ இங்க வந்திருக்க சகோதர சகோதரிக்கு முன்னால யோகமா போயிடலாம். அவங்க நம்ம என்ன பண்றோம், புகழட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. தேவனுக்கு முன்னால நீங்க உத்தமமாய் நடக்கணும். தேவன் உங்களை புகழணும். அந்த புகழ்ச்சி அவர்கிட்ட தான் வரணும். அப்பேற்பட்ட புகழ்ச்சி நமக்கு தருவாருங்க. நாம விசுவாசத்தை காட்டுக்கொண்டு அந்த கற்பனையின்படி நடந்தாலே நமக்கு என்ன இருக்குது, அந்த ஆசீர்வாதம், அந்த புகழ்ச்சி, அந்த உத்தம சன்னிதானத்தில் தேவன் மகிமைப்படுறபடி நாம நடந்தா சத்தியமா நிச்சயமாய் தேவன் நம்மை புகழ்ச்சிக்கு கொண்டு போகும். அந்த அங்கீகரிப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது இல்லைங்களா? நிச்சயமாய் நம்ம என்ன பண்ணோம், எல்லோரும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், கற்பனையை காத்துக்கொள்ளணும். இந்த கற்பனைப்படி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்பேற்பட்ட புகழ்ச்சி இருக்கிற ஒவ்வொரு சகோதர சிறு பிள்ளைகளுக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம். இன்றைக்கு கூட பார்த்தேன், அந்த குழந்தைங்க என்ன சொல்றது, எவ்வளவு சத்தமா கத்தி பாடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த உள்நோக்கம் தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியல. அந்த உள்நோக்கம் ஏங்க பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இருக்கிற பிள்ளைங்க சினிமா பாட்டு பாடுறாங்க, சினிமா மோகத்துல இருக்கிறாங்க, உலகத்தார் மோகத்துல இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனா இங்க ஏன் கண்ணு முன்னால பார்த்தவங்க தான் நான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். கத்தி பாடுறாங்க. இந்த சின்ன குழந்தை சந்தோஷமா கத்தி பாடுது.
சந்தோஷமா இருக்கா இல்லையா? அப்படித்தாங்க பிள்ளைகளை கொண்டு வரணும். அப்படிதான் நம்மளுடைய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பா புகழ்ச்சியும் உண்டாகும். ஒவ்வொரு சகோதர சகோதரிக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணத்தை நம்ம வளர்த்துக் கொள்வோமானா தேவன் நம்மளை புகழ்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் சமாதானத்தை நடந்து நீதியின் பாதையில் நாம் ஒவ்வொருவரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டு இந்த பொறுமையோட இந்த வசனத்தை கேட்ட உங்களுக்கும் இதை வெளிப்படுத்த தேவனுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மெசேஜை கொடுத்த அருமையான சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். மெசேஜில் நான் என்ன கத்துக்கணும்னா, ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதித்தே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அவரோட வம்சம் ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்படும். எப்படி நம்ம ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்துச்சு தெரியுங்களா? அதனால தலைமுறை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மூலியமா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அந்த ரட்சிப்புன்ற ஒரு ஆசீர்வாதத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதம் இல்லை. ரட்சிப்பு இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சகோதர சகோதரிகளே, அறிவான மெசேஜ் கொடுத்த சகோதரருக்காக கிறிஸ்டியன் சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் சகோதரன் வந்து பந்தியை வழிநடத்தும்படி வில்சன் பிரதர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாடலை பாட 99வது பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரை பாடலை. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, என்ற நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவேன். பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவேன். உலகமும் மாமிசையும் அழுகிட்டாலும் மழங்கிடாமல் முன் செல்லுவேன். உலகமும் மாமிசையும் அழுகிட்டாலும் மழங்கிடாமல் முன் செல்லுவேன். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாளிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாளிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழுந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழுந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த
நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பாடலை பாடின சகோதரருக்காக கிறிஸ்டியன் சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் வந்து வில்சன் பிரதர் தந்தி வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இரத்தத்துக்காக ஜெபம் செய்வோம். வானமும் பூமியும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, உமது ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனையோ பாடுகளை பட்டு எங்களை மீட்டெடுத்தார். தகப்பனே, அவரை சாட்டையால் அடித்தார்கள், அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அதற்கு மாதிரியாக வைத்த நீங்கள் அப்பத்தை ஆசீர்வதித்தது போல தகப்பனே, எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கும்படி அவருடைய சரீரத்தில் வடிந்தோடைய இரத்தத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற திராட்சரசத்தை ஆசீர்வதிங்கள். இதை நாங்கள் ஏனோ தானம் என்று பருகாமல் கிறிஸ்துவின் ரத்தம் அவர் மாம்சம் என்னதென்று உணர்ந்து இதில் பங்கு பெறும்படி எங்களை நீ ஆசீர்வதிங்கள். இதெல்லாம் எங்கள் மீட்பெரும் மேய்ப்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்போ திராட்சரசம் எல்லாருக்கும் வந்திருக்குங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, அதை கொடுக்கணும். சரி, நம்ம காணிக்கை பகுதியாக கடந்து செல்வோம். நம்ம 1 கொரிந்தியர் வாசிக்கிற மாதிரி யோசனமாயும் இல்லை, கட்டாயமாயும் அவருடைய மனித நியமித்தபடியே கொடுக்கப்படணும். தேவனுடைய சபைக்காகவும் கேட்ட பிள்ளைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் இது உதவி பண்ணுவாங்க இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிட்டோம். நம்ம காணிக்கை பகுதிகளாக கடந்து செல்வோம். காணிக்கைக்காக ஜெபிக்கும்படி இமானுவேல் பிரதரை அன்பாக சபையாக ஜீவனுள்ள பிதாவாகிய அன்பின் தெய்வமே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கும் எங்களுக்கு நீர் நல்ல வேலையை தந்தீர், பலனை தந்தீர். உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்த
பணத்துக்காய் நன்றி, அதை உமக்கென்று நாங்கள் கொடுக்கும்படியாய் உதவி செய்த கிருபைக்காய் நன்றி. 2:9 சொன்னபடி அவனவர் விசுனவாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க உற்சாகமாய் கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். தேவன் பிரியப்படும்படியாய் தேவன் உதவி செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். இந்த காணிக்கை ஆசீர்வதியும் சபைக்கும் சங்கத்திற்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. அறிவிப்புகள். ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி தொடங்கி 10:30 வரை இருக்கிறது. அனைவரும் சீக்கிரம் ஆராதனை தொடங்குறதுக்கு முன்பாக வந்து தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா மனுஷர் காணும்படி அல்லங்க, தேவன் காணும்படி நம்ம தேவன் எடுத்துட்டு வரணும். அதனால இந்த 9 மணினா அதுக்கு முன்பாகவே நம்ம வந்துருவோம். தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மற்ற நம் தேசத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு, நிறைய இடத்துல சண்டைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதற்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதற்காகவும் தேவனிடத்துல நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். இன்னொன்று, நம்ம இமானுவல் பிரதர் அவங்க ஒய்ஃபுக்கு கண் ஆப்ரேஷன் இருக்கு, அது இன்னொரு கண் ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. அதற்காகவும் நம்ம சபையில் ஜெபித்துக் கொள்ளுவோம். வேற எதுனா அறிவிப்புகள் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா ஜெபம் முடிந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம மற்ற அறிவிப்புகளை அறிவிப்போம். நம்மள நிறைவான ஜெபத்தில் வழி நடத்தும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் எல்லோரும் எழுந்தென்று தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. வானாதி வானங்களில் வீற்றிருக்கும் பரலோகத்து தூய பிதாவே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மகிமையும் வல்லமையும் நீதியும் நடந்தவரே, அப்பா, இம்மட்டமாக உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அந்த வார்த்தைகளை கேட்டும் அந்த வார்த்தைகளை கேட்டு ஏனோ தானே என்று விட்டுவிடாமல் எங்கள் இருதய பழலை எழுதி வைத்துக் கொண்டு, இதோ மனுஷனால் புகழப்படாமல் நீரே எங்கள் புகழ வேண்டும் என்ற வார்த்தை குறித்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அப்பேற்பட்ட புகழ்ச்சி பெறும்படி நாங்கள் எங்கள் பொறுமையும் எங்கள் எண்ணத்தையும் எங்கள் இறுதியும் எங்கள் யோசனையும் எங்கள் மாம்ச இச்சைகளையும் அனைத்தும் அடக்கி கொண்டு, அப்பா, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி கெஞ்சுகிறோம். அப்பேற்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்படி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று சமத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். அப்பா, எங்களால் கூடாத தேவனே, உம்மால் எல்லாம் கூடும். எங்களுடைய எல்லா காரியங்களையும் எங்கள் இருதயத்தின் யோசனையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். எங்களுக்கு பலமான இருதயத்தை கொடுத்து எல்லா காரியங்களையும் நீரே எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சமத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். சபை வளர்ச்சிக்கு செய்கிற முயற்சிகளை சகோதரர்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, அப்பா, இந்த சபை வளர்ச்சி நீரே எங்களை வழிநடத்தி அந்த வளர்ச்சிக்கான காரியங்களை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சமத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ராஜா, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பேற்றாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் செல்லாதபடி உம்முடைய சத்திய வசனத்தை சுமந்து செல்லுகிற வாக்குத்தை கொடுக்கிறது மக்கள் கொடான கொடி நன்றி ராஜா. விசேஷமாக சபையில் அப்பா பலவீனமா இருக்கிற சகோதர சகோதரியுடைய கருத்தில் எஸ்தர் அவர்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். மகள் மாம்சத்திற்கு பலனை நீக்கி பலத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் என்று சமத்தை நோக்கி கெஞ்சி சகோதரர் இமானுவேலுடைய துணைவியாரும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். மகளையும் பலப்படுத்த ராஜா, அந்த பார்வை அடையும்படி உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டு தேவன். விசேஷமாக இதோ சபையில் இன்னும் அநேக மக்கள் பலவீனமாக இருப்பதை நீ அறிந்தவராக இருக்கு. அந்த பலவீனங்களை நீக்கி பலத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி முயற்சி கெஞ்சுகிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகள் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த சிறுவயது முதல் உம்முடைய சத்தியத்தை கேட்கிற வாக்கியத்தையும் உம்மை மகிமைக்கிற ஞானத்தையும் கொடுத்த தயவுக்காக நன்றி ராஜா. விசேஷமாக வாலிப பிராஸ்தி பிள்ளைகள் உம்முடைய கருத்தில் கொடுக்கும். வாலிப பிராஸ்தில் முன் சிருஷ்டிகரை நினைகின்ற வார்த்தை பிள்ளைகள் நினைவு கூறும்படி
அப்பேற்பட்ட இருதயத்தை பிள்ளைகளுக்கு தாரும் ராஜா. உலகத்தவரோடு அவர்கள் ஒப்பிட்டு போகாமல் உம்முடைய சமூகத்தில் என்று உம்மை மகிமைப்படுத்துற பாக்கியத்தை தாரும் ராஜா. என்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிரஸ் பிள்ளைகளுக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. விசேஷமாக அப்பா இனமாக கூட வேலை இல்லாத மக்களை சபோதிக்கு கொண்டு வரும், அவருக்கு நல்ல வேலையும் கூலியும் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்துற பாக்கியத்தை அருள வேண்டும் சமத்தமும் கெஞ்சுகிறோம். இன்னமாக கூட திக்கற்றவர்களும் விதவைகளும் சப்பானிகளும் பிணியாளிகளும் எல்லோரும் பாதப்படையில் ஒப்புக்கிறோம் ராஜா. எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம், முயற்சி கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீர் எல்லா காரியங்களும் நேர்த்தியா செய்கிறீர்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உடைய பாதப்படையில் இருக்கிறது. விசேஷமாக எங்கெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானத்தை காணும்படி நீர் செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் இரக்கமான அல்ல ஆண்டவரே, நீரே இரக்கம் செய்கிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் சமாதானத்தை காண செய்வர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. இதோ இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு